கல்யாண வீட்டுக்கு போறியாக்கா? ஆமா டீ போகணும். நானும் போகணும். லீவ் விட்டுருக்கவளாம் என்னமோ 10 நாளைக்கு. பிள்ளைகளையும் கூட்டிட்டு அவளும் வரேன் இருக்கா. சரி, என் வீட்டில் நானும் இவளும் போவோம். அவன் வாரானா என்ன செய்யறான்னு தெரியல. தூக்கு வருதும்மா. என்ன செஞ்சு கொண்டாட பாறணும். என்ன பனி அடிக்குப்பா. சரி, குது 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 குத்துன்னு வேறச்சிக்கிட்டு தம்பி வருது. அதே எங்கக்கா நேற்று ராத்திரி தூங்கல திடீர்னு குளிர், சரியான குளிர். அன்னைக்கு தொண்டை பச்சலை பார்த்துட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் போஞ்சிருக்கேன்க்கா. லுக்குன்னு பிள்ளைகளும் தூக்கம்லாம் கெட்டு போச்சு பார்த்துக்கோ. இந்த டானிக்கு வாங்கி வச்சுக்கிடலாம்ல. டீ லேசா தொண்டை பச்சை வரமுன்னு அந்த அன்னைக்கு அதை குடிச்சிட்டாலும் கேட்டுருமே. வாங்கி வச்சிருந்தோம்க்கா. அதை எங்க வச்சோம்னே தெரியல பார்த்துக்கோ. தேடி இருக்கேன் லைட்டை போட்டு. அண்ணா தேடி கடைசி அடுப்பங்கரையில தான் இருந்தது. அதை தேடும் போது லொக்குன்னு இருமிக்கிட்டே தான் தேடி இருக்கேன். ஒரு வழி அதை தேடி கண்டுபிடிச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் வெந்நியும் குடிச்சேன் பார்த்துக்கோ. அப்பதான் கொஞ்சம் சரியா இருக்கு தொண்டை. அது இந்த குளிருக்கு அப்படி தம்பி வரும். நாமளாம் என்ன செய்வேன் தெரியுமா? தூங்குக்கு முன்னாடி எப்பவுமே இந்த தலைவலி மாத்திரை, மண்டேடி தைலம், குறுக்கோழிக்கு கோடாலி தைலம், பிறகு இந்த ரோஸ் டானிக்கு, தொண்டை போச்சை டானிக்கு எல்லாம் என் தலைமாட்டில் வச்சுட்டு தம்பி படுப்பேன். அப்படி வச்சுட்டோன்னு வைக்க நம்ம ஒரு அவசரத்துக்கு எங்கேயும் தேடிட்டு கிடக்க வேண்டாம். இதுவும் நல்ல யோசனை தான் என்னக்கா. எல்லாத்தையும் தூக்கி தலைமாட்டில் வச்சுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா ராத்திரி எந்த நேரத்தில் எந்திரிச்சாலும் எதுனாலும் நம்ம எடுத்துக்கிடலாம். என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, தூக்கம் வந்ததுன்னா அந்த மணிக்கு போய் தூங்கிடுவேன். ஒன்றத்தையும் எடுத்து வச்சுக்கிட மாட்டேன். உன்னே மாதிரி கட்டா எந்த பொருளை எங்கன்னு எடுத்தோம்னா அங்கேயே வைக்க புத்தி நம்மகிட்ட கிடையாது. அங்கனே வச்சுட்டு தேட வேண்டியது. சரி, போனது போகுது. இனியாவது எடுத்து வச்சுட்டு தூங்குற பழக்கத்தை கொண்டா. ராத்திரி பூரா இருமிக்கிட்டு இருந்தா அடுத்து தூக்கமே வராதே. ஆமா, எவா தூங்குனா லொக்குன்னு இருமிட்டு இந்த தானிக்க குடிச்சிட்டு அந்த அன்னைக்கு இருமல் நின்று போச்சு. அடுத்து படுத்து பார்த்தேன் தூக்கமே வரல. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மணியை பார்க்க மணி 4:30. சரி, இதுக்கப்புறம் நம்ம தூங்கினா சரிப்படாது. மற்ற நாள்லாம் பரவாயில்ல. மார்கழி மாசம் அதுமா இழுத்து பார்த்துக்கிட்டு 6 மணி 7 மணி வரைக்கும் தூங்கினா விளக்குமா அப்படின்ட்டு தான் 2 சிரட்டையை போட்டு தீயரிச்சு வெண்ணி வச்சு குளிச்சுட்டு அந்த அன்னைக்கு வேகமாக கோயிலுக்கு கொடியாந்தேன். கோயிலில் இன்னைக்கு நல்ல கூட்டம்னாக்கா. ஆமாட்டி, நல்ல கூட்டம். பிரசாதமும் நல்ல செழிப்பாக செலவழிச்சானுவோ. சுண்டலும் பாயாசமும். ஆமா, இன்னைக்கு அவள் செகதாலாம் கொடுத்துருக்கா பூசைக்கு. அவன் நல்ல செழிப்பாக செய்வாக்கா கோயிலுக்கு. ஆமா, அவள் அந்த நாளையிலேருந்தே அவன் மாமியாலும் அப்படித்தான். அதே பழக்கம் தான் இன்னைக்கு மருமகளும். ஆமா, அவன் மாமியாலும் நல்லா கோயிலுக்கு பார்த்து செய்வா. அதே மாதிரி இந்த பிள்ளையும் நல்லா செய்யுது. எத்தே மிளதாயத்த வீட்டுக்கு வரவே இல்லை. 2-3 நாளா ஆளையே காணும். வரணும் தான் நினைச்சேன் சின்ன பொண்ணு. பனி சரியான பனி அடிக்க பத்தியா. வீட்டுக்குள்ளேயே தான் கிடந்திருக்கேன் 2-3 நாளா. வெளியிலேயே போகல. அது சரி, இன்னே கல்யாண வீட்டுக்கு போனோம்னாத்தே? ஆமாம்மா, நான் அக்கா இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். கோமதி, நான் பிள்ளைகள் எல்லாரும் வருவோம். சரி எத்தே, நான் மத்தியானத்துக்கு கல்யாண வீட்டுக்கு சுடிதார் போடவா சேலை கட்டவா? இது என்ன புதுசா கேள்வி கேட்டுட்டு தெரியுதே? சுடிதார் எவா போட்டு வருவா? சேலை உடுத்திட்டு வா. அதுக்கு இல்லத்தே, சுடிதார் போட்டு வந்தா வேலை மிச்சம் பத்தியெல்லாம். எனக்கு இந்த சேலையை உடுத்திட்டு அப்படி தூரம் வரதுக்கு எரிச்சலா இருக்கு. அதுவும் போக சட்டை எதுவுமே சரியில்லத்தே. அதான் சுடிதார்னா ஈஸியா பேரும் பத்தியெல்லாம் எடுத்து போட்டோமா வந்தோமான்னு இருக்கும். எந்த சட்டை சரியா இருக்கோ அந்த சட்டையை போட்டு ஏதாவது ஒரு சேலையை உடுத்திட்டு வா. அங்க ஊர் சனம் மொத்தமா வந்து நிக்கும். அங்க நீ சுடிதாரை போட்டு நீட்டிட்டு வந்தனா எல்லாமே ஏன் மூஞ்சியத்தான் பாப்பா. என்ன மருமோளை இப்படி விட்டுருக்கா அப்படின்னு. ஏற்கனவே நீ ஊரோட பேண்ட் சட்டை போட்டு திரிதற்கே ஒவ்வொருத்திக்கும் பதில் சொல்லி முடியல. இதுல கல்யாண வீட்டுக்கு சுடிதாரை போட்டு வந்து நீட்ட போறியா? ஒரு மண்ணும் போடண்டா. ஒழுங்கா சேலையை சுத்திட்டு வா. எத்தே ஒழுங்கா சொல்றத செய்யி. என் ஆவியும் சிவனையும் வாங்காத. நீ சுடிதாரை போட்டு வந்து நின்னா 4 பேர் என்ன நினைப்பாவோ? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. எந்த 4 பேர்த்தே? நம்ம சொந்தக்காரவளா? ஆமா, சொந்தக்காரவனே வச்சுக்கோயேன். ஒரு கூட்டத்துக்கு போனா 4 சொந்தக்காரவும் வரமாட்டாவளா? என்னெல்லாம் பேசவோ பிறகு. சுடிதார்லாம் எனக்கு பிடிக்காது. எத்தே, சுடிதார் உங்களை போட சொல்லல, நான் தான் போட்டு போறேன். அது எனக்கு தெரியும்ப்ப. சேலை உடுத்துனா ஒழுங்கா உடுத்திட்டு வந்து நிக்க வரைய பாரு. 4 பேருன்னு ஊருக்காண்டியே வாழாதியத்தே, நமக்காண்டியும் வாழணும் கொஞ்சம். அப்படியா? நமக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படித்தானே? ஆமாத்தே, யார் என்ன சொன்னா நமக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம செய்யணும். சரி, அப்ப எனக்கு நீ சுடிதார் போட்டா பிடிக்கவே பிடிக்காது. அதனால போட்டு வரக்கூடாது. போதுமா? எத்தே ஏமா பூவாங்களையா? பூவே ஏ பூக்காராச்சி, இங்க வாங்க. எம்பிட்டு பூமா வேணும்? ஏச்சியோ கண்ணாடிலாம் போட்டு செமையா இருக்கீல. வெயில்ல கண்ணாடி இல்லாம போனோம்னா கண்ணுக்கு கெடுதினே. என் பேரை வாங்கி போட்டுட்டம்மா. பேரன் என்ன வேலை பார்க்கம்க்கா? என் பேரன் பெரிய நைட்டி கம்பெனில வேலை பார்க்கங்க. பெரிய நைட்டி கம்பெனினா திருப்பூர்ல வேலை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு திருப்பூர்ல தான் நைட்டி பனியனெல்லாம் பெரிய பெரிய கம்பெனியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஐயா, அங்க இல்லக்கா. என் பேரன் மெட்ராஸ்ல பெரிய பெரிய கம்பெனி கண்ணாடி போட்ட கட்டடத்துல வேலை பார்க்கான். ஆனா என்ன ராத்திரி பூரா முடிச்சு பார்க்க வேலை. ஆச்சியோ அப்படின்னா அது நைட்டி கம்பெனி இல்ல, ஐடி கம்பெனி. ஐயா, அப்படியாம்மா? என் பேரன் சொல்லல, எனக்கு நைட்டி கம்பெனி தான் கேட்டது. நல்லா கேட்டது போங்க. ஏன் அதுக்கும் போன் இருந்தா உங்க பேரண்ட போன் போட்டு எப்ப நீ ஐடி கம்பெனில வேலை வைக்கியா நைட்டி கம்பெனில வேலை வைக்கான்னு கேளுங்க. சரி மலோ, கேக்கேன். உனக்கு போய் எம்பிட்டு பூ வேணும் சொல்லி எடுத்தாரே ஆச்சி. 100 பூ எவ்வளவு ஆச்சி? 140 ரூபா மலோ. இது 40 ரூபாயா? ஏன் தே, இன்னைக்கு முகூர்த்தம் நல்லா அப்படி கூட தானே இருக்கும். அப்படினாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? ஒரு 20 ரூபா 25 ரூபானா சரிங்களா? 40 ரூபாயா பூவு? ஏக்கா, வேலை தெரியாம பேசாதியக்கா. எவ்வளவு ரேட் விற்கணும் தெரியுமா? நான் கொண்டு பூ வேலை ஜாஸ்திங்க இருக்கான்னு எல்லாவளும் அலக்கலக்கா பூ கட்டி விற்பாள். என்னைய பாருங்க, அப்படி அலக்கலக்காவே இருக்காது. கட்டிய பூ கட்டி கொண்டு வந்திருக்கேன். வாங்கி வச்சா சாயங்காலம் வரைக்கும் பூ வாடாம இருக்கும்க்கா. ஏமா, ஒரு மனுஷி போய் பேசலாம், அதுக்காண்டி ஏக்கர் கணக்குலயும் பேசக்கூடாதுமா. காலையில வைக்க பூ சாயங்காலம் வரைக்கும் வாடாம எப்படி இருக்கும்? வியாபாரம் பண்றதுக்காண்டி என்னமெல்லாம் சொல்லுத நீ? ஏக்கா, வாங்கி வைங்கக்கா. என் பூவோட மகிமை தெரியாம பேசுறிய?
அவ கிடக்காவாச்சி, நீங்க எனக்கு 2 முழம் பூ கொடுங்க. எது 2 முழமா? ஏன் தே சாமி போட்டாக்கு எதுவும் போட வேண்டியிருக்கா? கூட கொஞ்சம் வாங்கட்டா? யா, ஒரு 200 பூ இல்லாட்ட 300 பூ வாங்க போதும். அது என்ன 2 முழம்? எத்தே கல்யாண வீட்டுக்கு எங்கேயும் போவையில தானே பூ வைக்க போறோம். அதுவும் 100 பூ 200 பூன்னு வச்சா நல்லாவா இருக்கும்? மணக்க மணக்க நிறைய வச்சாதான் நல்லா இருக்கும். ஆமாக்கா, கல்யாண வீடு அழகா இருக்கதே இப்படி பூ வச்ச பிள்ளைகளா வச்சுதான். நீங்க அதையும் குறைச்சி வாங்க சொல்லுதியல. பூ வாங்கியில கசடாதியக்க. மக்களே 2 முழம் தானே கேட்டா, ஆச்சி உனக்கு எடுத்து வச்சுட்டாரே. இந்த மழை வாங்கிட்டு போ, கூட 2 கண்ணி சேர்த்து தான் வச்சிருக்கேன். நீதான் முதல் போனி, நல்லா செழிப்பா பூ வச்சுட்டு போயிட்டு வா. சட்டுப்பட்டு ரூபா எடுத்துட்டு வா, ஆச்சி இன்னும் 2 தெருக்கு போகணும். அண்ணா ஒடியாந்துட்டேன் ஆச்சி. எந்த ஊருக்கா உங்களுக்கு? எனக்கு இங்க பக்கத்துல தான், தென்காசி. சரி சரி, நான் உங்களை இங்க ரொம்ப பார்த்தது இல்லையா, அதான் கேட்கேன். நான் இப்பதான்க்கா ஒரு 2 வாரமா வரேன் இந்த ஊருக்கு. இதுக்கு முன்னாடி என் தங்கச்சி தான் வந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்ப நான் இங்க கொண்டு வரேன், அவ வேற லைனுக்கு போய்கிட்டு இருக்கா. சரி சரி, காலையிலேயே பூ எடுத்துட்டு வண்டி ஏறணும்னு. ஆமாக்கா, கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருந்தோம்னா வியாபாரம் ஆயிருமா. அதுக்கடுத்து பஸ்ஸுக்குள்ள கொஞ்சம் நடக்கும். அப்புறம் இங்க வந்து ஒரு 2 தெரு பணம்னா போதும், வேலை முடிஞ்சிடும். வேலையை முடிச்சு வீட்டுக்கு போய் அடுத்து ரெஸ்ட் தானா? இல்லக்கா, போய் பூ வச்சுட்டு தயிர் வாங்கிட்டு அச்சம்புதூர் அந்த லைனுக்கு போயிருவேன். அங்க நிறைய பேர் தயிர் மோர் நெய் எல்லாம் வாங்குவோம் நம்மகிட்ட. ஏ அப்பா பரவாயில்லையே, அப்போ பூ கட்டுறதுக்கு நேரம்? அது என் மருமக கட்டி வச்சிருவாள்ல. என் மருமகளும் என் மகனும் சேர்ந்து பூவெல்லாம் கட்டி வச்சிருவாவோ. நான் காலையிலேயே வந்துட்டோம்னா பூ வியாபாரம் ஆயிருமா. அதுக்கடுத்து போய் தயிர் மோர் நெய் எல்லாம் மத்தியானம் வியாபாரம் பார்த்துட்டு அப்புறம் மத்தியானம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் தான். அதுக்கடுத்து ஒரு வேலையும் கிடையாது. மருமக பிள்ளை வீட்டை பார்த்துக்கிடுவேன் என்ன? ஆமா, என் மருமக எல்லாம் பார்த்துக்கிடுவா. சரி, பேரன் பெரிய கம்பெனியில வேலை பார்க்க முடியல, இம்புடு தூரம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னு என்ன இருக்கு? வயசான காலத்துல வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு ஏன் போட்டு 2 மட்டும் பஸ் ஏறி இறங்கிட்டு சங்கடப்படுதிய? என்ன சங்கடம்க்கா? ஒரு சங்கடம் இல்ல. காலம் பூரா நம்மளுக்கு வாழ்க்கை எப்படி போயிருச்சு. இனி வீட்டுல இருந்தாலும் நேரம் போவாது, எரிச்சலா இருக்கும். என் பேரம்லாம் ஒரு குறை வைக்கல. எங்களுக்கு நல்ல வீடு வாசை கட்டி நல்லா வச்சிருக்கான். என் மகனுக்கும் அவளுக்கும் நல்லா ரூபா அனுப்புவான். எனக்கும் வார நேரம்ல ரூபா கையில கொடுத்துட்டு போவான். பரவாயில்லையே அம்மா, அதெல்லாம் ஒரு குறை கிடையாது. எல்லா மக்களும் நல்லா இருக்காவோ. நமக்கு என்னதான் கையில ரூபா இருந்தாலும் வச்சாலும் நம்மளுக்கு பார்த்த வியாபாரத்தை விட்டுட்டு இருக்க மனசு இல்ல. கடைசி வரைக்கும் ஏதாவது வேலை செஞ்சாதான் நமக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சும்மா ஏன் வீட்டுல இருந்தாலும் எரிச்சலா இருக்கும். இப்படி 2 பஸ் ஏறணுமா, 4 பேர் முகத்தை பார்த்தோமா, வியாபாரம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனோமான்னு இருந்தா தான் எனக்கெல்லாம் ராத்திரி தூக்கம் வரும். அப்படியே பழகிட்டுக்கா. சரி சரி, ஆமா, வேலை பார்த்தா கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. என்னங்க ஆச்சி? சரி மலா, ஆச்சி போயிட்டாரு என்ன? சரி ஆச்சி, பார்த்து போயிட்டாங்க. நல்ல உழைப்பாளி என்னக்கா அந்த பொம்பளை. ஆமா, என்னத்த உழைப்பாளி, நல்லா ஏமாத்திட்டு திரியுதா. 100 பூவை 40 ரூபான்னு வித்துட்டு போறாளே, பல்ல பல்ல காட்டிக்கிட்டு. இதுல நீ அவகிட்ட கதை கட்டிட்டு கிடக்க என்ன? அவளை இருக்கும்க்கா, முகூர்த்த நேரம்ல. அப்படின்னாலும் இது கொஞ்சம் அதிகம் தம்பி. ஒரு 30 ரூபானாலும் சரிங்களாம். சரி எத்தையோ, கல்யாண வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போவ? மணி இப்போ 10 தானே ஆகுது. ஒரு 11:30 12க்கு கிளம்புவோம். சரி தே, நான் அப்போ சரசக்கா வீடு வரைக்கும் ஒரு 8 போயிட்டு வரட்டா? ஏன், உனக்கு வீட்டுல இருப்பு கொள்ளலையோ? வீடு விட போறவங்க இல்லத்தே, சரசக்கா அப்பளே நீ வர சொன்னாவ. அவெல்லாம் உன்னைய வர சொல்லிருக்க மாட்டா. நீயா பிராடலக்காத, ஒழுங்கா வீட்டுக்குள்ள கிடப்போ. எத்தே, அவ கல்யாண வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வரவுன்னு கேட்கணும்லத்தே. ஏன், போன் போட்டு கேளு. பாம்புளுக்கு அந்த போனோட தானே கிடக்க, போன் அடிச்சு கேளு சொல்லுவா. எத்தே, நேர்ல போய் கேட்ட மாதிரி இருக்காதுல்லத்தே. உனக்கு இப்ப அளவிட போகணும், அதை சொல்லு. அதை விட்டுட்டு எத்தனை மணிக்கு போகணும்னு கேட்டேன், அதை கேட்டேன், இதை கேட்டேன்னு என்ன நடிக்க? ஆமாத்தே, எனக்கு அவ வீட்டுக்கு ஒரு 8 போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. காலையில இருந்து வீட்டுல உள்ள வேலையை பார்த்துட்டு வீட்லயே கிடந்தாச்சு. இனி மத்தியானம் சுவார் பொங்குத வேலையும் கிடையாதா? சும்மையே வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு 8 போய் பேசிட்டு வரேன்னு. எல்லா நாளும் இப்படி ஃப்ரீயா உட்காந்து பேச முடியாதுலத்தே. இன்னைக்கு வீட்டுல சுவார் பொங்குத வேலை இல்லையா? சந்தோஷமா போய் கதை பேசிட்டு அதுக்கடுத்து வந்து நீட்டா கிளம்பி சாப்பிட்டுட்டு வந்து படுக்கையில எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஆமா, நீ மத்த நாள்லாம் போய் கதை பேச போவே மாட்டல்ல. இன்னைக்கு தானே போறேன் தானிக்கு. மத்த நாள்லாம் 24 மணி நேரமும் வீட்டுலயே சுத்தி சுத்தி வேலை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே தான் கிடப்பேன் தானிக்கு. அப்படித்தானே? எப்படித்தான் என்னைய பத்தி இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிய? யோ, வாயை பத்திட்டு பேர் பாத்துக்கோ. தேங்க்ஸ் தே, போயிட்டு வரேன். யோ, உடைய வாயை பத்திட்டு வீட்டுக்குள்ள போச்சனே. வெள்ளத்தாயத்த கல்யாண வீட்டுல பாப்போம் என்ன? சரி சின்ன பொண்ணு, வீட்டுல இருப்புன்னு கிடையாது, சிட்டா பறந்துருதாம்மா. எம்மா, எல்லாரும் என்னைய எம்மா வாச்சையா, வாங்க மருமோனே. வாங்கய்யா மருமோனே, சொல்லவே இல்லை 2 பேரும் வாரியன்னு. வீட்டுல அம்மா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காவளையா? எல்லாரும் நல்லா இருக்கா புத்த? நீங்க கதியா இருக்கீங்களா? எனக்கு என்னையா, நான் நல்லா இருக்கேன். ஏன் மவளை நீங்க தங்கமா வச்சு பாத்துக்கிடும் போது எனக்கு என்ன கவலை? இருங்கய்யா, வந்த காலையே நிக்கல, உட்காருங்க. இருஜையா. இருக்கம்மா. நான் இதை உள்ள வை. ஏட்டி என்னது? வணக்கத்தம்மா. ஓமப்பொடி மிச்சரும் கொஞ்சம் சாத்துக்குடி பழமும் வாங்கிட்டு வந்தேன். யாமிட்டி வரும்போதெல்லாம் அப்படியே செலவழிச்சிட்டு வரா, சும்மா வந்துட்டு போக வேண்டியதானே? சும்மா வந்துட்டு போவோம். அப்படி எங்க அண்ணனையும் காணும், உன் மருமலையும் காணும். அண்ணன் இப்ப சாப்பிட வர நேரம் தாண்டி. இவ பெராசல் எங்கடையும் நிப்பான்னு நினைக்கேன். சரி, ஏன் மருமவா?
அவன் அந்த போனை நோண்டிக்கிட்டு உள்ள ரூமுக்குள்ள கிடப்பா. ஆமா எட்டி, உன் வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் பேசிட்டியா? சொல்லிட்டம்மா. அண்ணன் வேற சீக்கிரமே கல்யாணம் வைக்கணும்னு சொன்னா பத்தியா, ஒரு 2 வாரம் கழிச்சு வச்சிருமான்னு பார்க்கோம். சரி சரி, நல்ல நாள் குறிச்சிட்டீங்களோ? முகூர்த்த நாள் இனிமே தான் குறிக்கணும். 2 வாரத்துல நிச்சயதார்த்தம் வச்சலான்னு பார்க்கேன். சரி சரி, அண்ணன் எப்போ வருவான் எல்லாரும் கலந்து பேசி முடிவிடுங்க. சரிம்மா, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ கெதியா இருக்கல்ல? எனக்கு ஒன்றும் இல்லாட்டி நான் நல்லா இருக்கேன். சரி, இதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு இவன் மரமா பெராசால நின்னானா வர சொல்லு. சரி மக்களே. ஜெயா, உங்க அண்ணன்ட்ட நம்ம வாரோன்னு சொல்லலையோ? நம்ம வரையில அவர் வீட்டுல இருக்கணும்ல, இல்லாம எங்க போனாரு? வருவாங்க, அவன் ஒத்தையில தானே எல்லாம் பார்க்கணும். ஒண்ணுக்கு 3 கடையை வச்சிருக்கான். 3 கடைக்கு மாறி மாறி அங்க போகணும் இங்க போகணும், பல அலப்பறை இருக்கு அவனுக்கு. ஏன் அப்போ எனக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையோ? ஆமா, உடனே ஏதாவது விதண்டாவதுக்கு பேச வேண்டியது. சும்மா கிடைங்க, நல்ல பேச்சு பேச வந்திருக்கோம். காமெடியா பேசணும்னு சொல்லி நம்ம கலகம் பண்ணி விட்டுறாதிய. நான் வாயே திறக்கலம்மா, நீயே பேசிக்கோ. அப்படியே சும்மா ஒரு பேருக்கு உட்கார பாருங்க, நீங்க எதுவுமே பேசண்டா. ஒண்ணும் பேசல. ஆமா, இதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் வேற வீட்டுல இருந்தாவோ? எப்போ அந்த வீடு மாறினாவோ? எங்க அண்ணன் இப்ப இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆகுதே. இதோட 4வது வீடு வாங்கி குடியேறிட்டான். மத்த 3 வீடு ஒத்திக்கி விட்டுருக்கான். பரவாயில்லையே, நம்ம கல்யாணத்தப்போ ஒரு கடை ஒரு வீடு தான் இருந்தது. இப்ப 2-3 வீடும் ஆச்சு, 2-3 கடையும் ஆச்சுன்னா. அது மட்டுமா, வயக்காடு இருக்கு, பார்க்க முடியலன்னு அதையும் லீஸுக்கு விட்டுருக்கான். அது சரி. இம்பிட்டு சொத்து யாருக்குங்க? அவனே ஒண்ணு கண்ணே கண்ணு பெத்து வச்சிருக்கோம்ல எங்க அண்ணன் மாவா, அவளுக்கு மட்டும்தான். அதனாலதான் அந்த மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம்னு சொல்லுதேன். அது சரி. இம்பிட்டு சொத்து பத்து வேற ஒருத்தி வீட்டுக்கு போறதுக்கு நான் விட்டுருவேனா? எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து, எங்க அண்ணன் சம்பாதிச்ச சொத்து எல்லாம் எனக்கு தான் வந்து சேரணும். அதுக்கு எங்க அண்ணன் பிள்ளையே நம்ம மவனுக்கு கட்டணும்னா எல்லா சொத்தும் நம்ம மவனுக்கு தான். வேற ஒருத்தனை கெட்ட விட்டு இந்த சொத்து பத்து பூரா அவ வீட்டுக்கு போறதுக்கு நான் விட்டுருவேனா? அப்போ உங்க அண்ணன் மோளை கட்டணும்னு பாசத்துல நீ கட்டிட்டு போகல, சொத்து உன் கையை விட்டு பேரக்கூடாங்க கண்டி பண்ணுது, அப்படித்தானே? ஆமா, பாசம் இல்லாம பண்ணுதாவோ. காசு பணத்தை மட்டுமா நான் யோசிக்கேன். எங்க அண்ணன் பிள்ளை என் வீட்டுக்கு வந்தா எங்க அண்ணன் நானும் கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருந்துக்கிடுவோம்ல, அதையும் தான் நினைக்கேன். நீ பேச பார்த்தா அப்படி தெரியலையே. இங்க வீணா என்னைய கோவப்படுத்த வேலை வச்சுக்கிட்டா பெத்துக்கோங்க. வண்டியெல்லாம் நல்ல முறையில சிரிச்சு பேசி இருந்தீங்களா, அந்த மாதிரி ஊரை பார்த்து போனேலான்னு இருங்க. கல்யாணம் பேச்சு பேசும்போது ஒத்தையில வந்து பேசக்கூடாதுன்னு உங்களை கூட கூட்டிட்டு வந்திருக்கு. சும்மா ஒப்புக்கு சப்பானியா பேசாட்டி இருக்க பாருங்க. என்னத்தையாவது பேசணும்னு ஏமத்தில் துட்டுறாதிய. சரி தாயா, நான் ஒன்னும் பேசல, அப்படியே இருந்துக்கிடுதேன். என்னத்தையா அது ஒண்ணு சொல்லிக்கிட்டு. ஆமாக்கா, அவளையும் லேசப்பட்டுவான்னு நினைக்கல, பொல்லாதவா பாத்துக்கிடுங்க. என்ன சின்ன பண்ணே பார்த்து பார்க்காத மாதிரி போறேன். என்னலதான் 2 பேரும் பேசிட்டு இருந்தியா? நான் சரசக்கா வீடு வரைக்கும் அவசரமா போறேன், தான் போனேன். அப்படியா? சரி சரி, நீ கல்யாணம் வீட்டுக்கு வரையா? அப்படி வாரிலதான். எத்தனை மணிக்கு வர மாதிரி இருக்க? 12 மணிக்கு அப்புறம் போகணும்னு என் மாமியார் சொன்னிச்சு. நாங்களும் 12 மணிக்கு அப்புறம் போலாம் தான் இருக்கோம். சரி சரி சரி, நான் அப்ப சரசக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். இவள்கிட்ட வாய கொடுத்தா இன்னைக்குள்ள வீட்டுக்கு போக முடியாது. ஏக்கா, இந்த சின்ன பொண்ணுக்கு திமுறை பத்தியலாம்? ஆமா, அவ எப்பவுமே மப்பு பிடிச்சவ தானே. அவன் மாமியா ஒரு ரப்பு, இவ ஒரு மப்பு, குடும்பமே கேன முடிச்சவோ. அவன் வீட்டுக்காரையும் கண்டாலும் காணாத மாதிரி போயிடுவானே. எவ்வளவு உனக்கா எக்கா நல்லா இருக்கே என்ன ஏதுன்னு கேட்காமல ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். நீ சின்ன பைய பார்த்துக்கோ, வளரவும் எல்லாருக்கும் மப்பு ரப்பு திமுறெல்லாம் வந்துருது. ஆமாக்கா, வெறும் கேன முடிச்சவள்ட. விஜயா, வா ஜெயா, வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள கெதியா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கவும் மச்சான். நீங்க எப்படி இருக்கீரு? நமக்கு என்ன ஜம்முன்னு இருக்கோம். வரலாம்னா மாப்பிள்ள வாரதே கிடையாது. என்ன செய்ய, உங்க தங்கச்சிக்காக தான் எங்கேயுமே வராதுன்றவா நீ. ஆமா, நான் உங்களை ஒரு பக்கமும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும். நீ தானம்மா சொல்லுத, எப்ப பார்த்தாலும் வேலை தான் முக்கியம், நீ போய் முதல்ல வேலையை பாருன்னு என்னை அனுப்பி விட்டுருவ. பிறவன எங்க போறது? மாப்பிள்ள நீங்க வராம இருந்துகிட்டு பழிய தூக்கி என் தங்கச்சி தலையில போடுதியல. பாருனே எப்படி பேசாவன்னு. விடுமா, இங்கிட்டு கூட பேசலன்னா இப்படி இப்படி கலகலன்னு பேசக்கு ஆள் வேணும்ல. எப்ப பார்த்தாலும் உருனே இருக்க மாதிரி ஆள் இருந்தா நல்லாவா இருக்கும்? அப்படி சொல்லுங்க மச்சான். சிரிச்ச முகமா நான் பேசதே உங்க தங்கச்சிக்கு பிடிக்காது. சரி, என் தங்கச்சி அப்பெல்லாம் நினைக்க மாட்டேன் மாப்பிள்ள. அது சரி, உங்க தங்கச்சி இல்ல, விட்டு கொடுக்காம தான் பேசுவிய. என்ன வாங்க, 2 பேரும் வாங்க. நல்லா இருக்கீங்களானே? வீட்டுல எல்லாரும் கெதியா இருக்காவளா? எல்லாரும் சௌக்கியம்மா. நீ நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காவளா? அவங்க அண்ணன் வந்தா அப்படியா? இப்படி அவளும் அங்க வாரதே கிடையாது. இவ தான் போய் பாத்துட்டு வருவா. ஏன் பண்ண, நீங்க உங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு தான் வரீங்களா? உங்க தங்கச்சி தானே வந்து பார்த்துட்டு போறாவோ, அது மாதிரிதான் நானும். சரிம்மா, சும்மா சாதாரணமா தான் சொன்னேன், தப்பா எதுவும் சொல்லல. தப்பா சொல்லல. நீங்க எதை எப்படி பேசுவீன்னு எனக்கு தெரியாதா? என்ன, எங்க அண்ணம்லாம் அடிக்கடி வந்துகிட்டாமே இருந்தான். நாள் ஆவாவ அவனுக்கும் வேலையில கொஞ்சம் அதிகமாயிட்டு, அதுக்கப்புறம் ஓயாம வந்துகிட்டே போயிட்டு இருந்தா அவனுக்கு வேலை நடக்குமா? அதுவும் சரிதான். எல்லாரும் ஆரம்ப கட்டத்துல வாரது போறதுதான். போக போக புள்ள குட்டின்னு ஆயிட்டுன்னா அந்த கதையை பார்க்கவே சரியா போயிருது. இந்த நானும் தான் இருக்கேன். எங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போயே இப்போ 3-4 மாசம் இருக்கும். சரிண்ணே, அது போட்டும். என்ன குடிக்கியா, காப்பியா டீயா? ஒண்ணும் வேண்டாம்மா, சும்மா ஐஸ் வாட்டர் மட்டும் கொடு. ஐயா, வந்தவளுக்கு தண்ணியா கொடுக்க முடியும்? ஏதாவது காப்பியாவது டீயாவது குடிங்க. இன்னும் சுவாறு பொங்கலுக்கு நேரம்ல. அதானே, காப்பி போட்டு கொண்டாரம்னே, குடிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு செஞ்சிருவோம். ஏன் விஷயா, மருமனுக்கு மசாலா டீனா நல்லா பிடிக்கும். நீ போடுவல்ல, அது மாதிரி போட்டு கொடு. சரிட்ட, என்ன இருந்துக்கிடுங்க, நான் வாரேன். பாத்தீங்களா மாப்பிள்ள, ஒண்ணு பேச வழியில நமக்கு வாயை திறந்தாலே சல்லு புல்லுன்னு விழுந்துருதா. எல்லா வீட்லயும் அதே கதை தான். உங்க தங்கச்சி மட்டும் என்ன அமைதி பூங்காவா? ஆமா, நாங்க எல்லாத்துக்கும் அமைதியா இருக்க போய் தான் உங்க கூட கலிக்கையே செய்தோம். இல்லாட்டா கோவப்பட்டோம்னா நாங்க எப்பவோ எங்க வீட்டுக்கு வந்திருக்கணுமே.
எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே பேச வேண்டியது. இப்படி பேசி பேசி என்னைய கோவப்படுத்திட்டு நீங்க அமைதியா இருந்துக்கிடுவியா? ஏம்மா உன்னைய வச்சுட்டு இங்க ஒண்ணுமே பேச முடியாது. போ நீயும் போய் உங்க மைனி கூட ஏதாவது வேலை இருக்கான்னு பாரு. பாத்தியானே எப்படிலாம் சொல்றா ஒண்ணு. யோ மாப்பிள்ள என்னையா என் தங்கச்சியை போ சொல்லிரு. எதையாவது பேச முடியலாம் மச்சான். இடையில கிடந்துகிட்டு என்னத்தையா சொல்லிக்கிட்டே இருப்பா. அதான் போச்சேன்னே. ஆமா நீங்க எதுனாலும் பேசியே நாங்க இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தா நாங்க நல்லவோ. ஏட்டி மருமே விளையாட்டுக்கு பேச ஒட்டி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாத. கொஞ்சமாவது பொறுமையா இருக்க பாரு. ஆமா நீ உன் மருமனுக்கு தானே ஏண்டி பேசுவே. பொண்ணா பிறந்தவளுக்கு எங்க போனாலும் சப்போர்ட் கிடையாது. புகுந்த வீட்டுல மாமியார் மவனை தான் தூக்கி தூக்கி வைக்காவோ, மருமோளை மதிக்கவே கிடையாது. பிறந்த வீட்டுக்கு வந்தா அங்கேயும் அம்மாக்காரி அண்ணன் எல்லாரும் மருமனை தான் தூக்கி தூக்கி வச்சு பேசிய, மவளுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அப்போ பொண்ணா பிறந்தவளுக்கு இங்கதான் சப்போர்ட் இருக்கு. ஏட்டி அடுத்தவளை பேச மாதிரி பேசுத. அவர் யாரு? உன் வீட்டுக்காரரு. ஒன்னல்ல பாதி. நேத்து கல்யாணம் முடிஞ்ச மாதிரி சின்ன பிள்ளை மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. உன் அவனுக்கே கல்யாணம் ஆக போகுது. இன்னுமா நீ புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு கிடக்க? ஆமா எனக்கு வேண்டுதல் வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டு கிடக்கணும்னு. இவா வருத்தி போங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டிய. நான் போய் என் மருமகளை பார்க்க போறேன். ஐயா இருந்துக்கிடுங்க, டீ போட்டாலான்னு பாத்துட்டு வரேன். பாத்தீரா மச்சான், உங்க தங்கச்சி 5 நிமிஷத்துல கடுகு மாதிரி வெடிச்சிட்டு போறத. என்ன பாடுபட்டு காலம் கழிக்க வேண்டியிருக்கு தெரியுமாவே. எல்லா வீட்லயும் அதே கதை தான் மாப்பிள்ள. என் தங்கச்சி மட்டுமா? உமக்காச்சு பிரச்சனையெல்லாம் பரவாயில்ல போலியே. நல்ல தலையெல்லாம் கிச்சன் முடியோட நல்லா இருக்கிற. என் தலையை பருவம் கோவப்பட்டு கத்தி கத்தி முடி ஊரா கொட்டினதான் மிச்சம். என்ன பாடுபடுத்தி அங்கேய நீர் கத்துனா பிறகு முடி கொட்டத்தான் செய்யும். நானும் என்ன செய்வேன், உங்க தங்கச்சி கத்தும் போது சத்தம் கிட்டாம அப்படியே உட்காந்துக்கிடுவேன். அதான் நமக்கு அப்படியே இருக்கு. இங்க நீர் கிடந்து கத்திரு போல என்ன, அதான் முடியெல்லாம் கொட்டி இருக்கு. ஆமா நான் வாயை திறந்தாலே அடுத்த நிமிஷம் என் வாயை அடைக்கதான் வேலை உங்க தங்கச்சிக்கு. என்ன செய்ய, எல்லா குடும்பத்திலயும் இதே கதை தான் போங்க. வியாபாரம்லாம் நல்ல செழிப்பு தான் போல. ஆமா மாப்பிள்ள அதெல்லாம் ஒரு குறையும் இல்ல. கடவுளேன்னு நல்லா போயிட்டு இருக்கு எல்லாம். இன்னும் 2 நாள்ல தந்துருவேன். என்னக்கா என்னத்தையே ஒரு வாரத்துக்குள்ள தரப்பாரு. என்ன சாந்தி எனக்கு கொஞ்சம் செலவுக்கு வேணும். அதெல்லாம் தந்துருவேன்க்கா. என்ன ஏக்கா தந்துருமே வாங்கிடுவோம்னு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கியா? அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, ஒரு 500 ரூபா சரச கட்ட கடை வாங்கிருந்தேன். அப்புறம் அது கொடுக்கணும்னு நினைச்சே மறந்தே போயிட்டு பார்த்துக்க. அதான் இன்னைக்கு மொய் வைக்கிறதுக்கு ஒரு 500 ரூபா தேவைப்படுது. அதான் கேட்டேன். அவ தந்திருக்காவோ இன்னும் 2 நாள்ல கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரசக்கா ஏற்கனவே 500 ரூபா வாங்கிட்டு தரல. பிறகு எப்ப 500 ரூபா கொடுத்திய? ஏன் அவ என்கிட்ட தந்திருக்காவோ நான் வாங்கிருக்கேன். உனக்கு என்ன காந்தது? அவட்ட இருக்கு தந்திருக்காவோ இல்லன்னா தரவ பரவோ. அது போக நான் ஒன்னும் ரூபாய் திருப்பி கொடுக்காத ஆள்லாம் கிடையாது. இன்னும் 2 நாள்ல 1000 ரூபாய் கொண்டு வந்து அவட்ட கொடுத்துருவேன். நீ ஒருத்தட்ட குடுக்கல் வாங்கல்னு வச்சிருந்தாதானே உனக்கு தெரியும். 5 பைசா ஒருத்தி கொடுத்துருவியா நீ? எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் ஒரு தடவை கொடுத்தா அதே பழக்கமா வந்து நிப்பிய? அதுக்கு ஒரேடியா கொடுக்காம இருக்கிறது எவ்வளவோ மேலு. ஆமா கொடுத்துருவாய். திருப்பி கொடுத்துட்டா மட்டும் நீ அள்ளி அள்ளி இறச்சிருவல்ல எல்லாருக்கும். தானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன்னு நீ தான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க உடனே அப்படி எடுத்து வைக்க கொடுக்காதியா வைக்காதியன்னு. சாண்டி வீடுமா அதான் நான் கொடுத்துட்டோம்ல. அவன் என்னத்தையா சொல்லிக்கிட்டு இருப்பா. சண்டை படாதியா 2 பேரும். ஆமா அவ சொன்னதை விட்டுருவா. நான் சொன்னதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பேசுவாள்வோம். பிறகு எல்லாரும் நீ கல்யாணம் வீட்டுக்கு போகணும்ல? ஆமா சின்ன பொண்ணு ஒரு 12 மணி வாக்குல கிளம்பணும். கிளம்பணும்னு சொல்லிட்டு பிறகு எதுக்குக்கா பீடி திட்ட தூக்கி வச்சிருக்கிய? இன்னைக்கு வேலை ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு. காலையில இட்லி வச்சு சட்னி வச்சேன். அதோட முடிஞ்சது வேலை. இனி ராத்திரிக்கு தானே எல்லா வேலையும் முடிஞ்சு. நீ துணி துவைக்க வேலையும் கிடையாது. குளிச்சுட்டு வந்தானே கிளம்ப வேண்டியதான். அப்படிங்கல 2 வண்டை பீடி சுத்தமே இருந்தேன். ஏக்கா எப்படிக்கா அப்படி கட்டா இருக்கிய? கொஞ்ச நேரம் கூட சும்மா இல்லாம ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா இப்படி? பிறகு உங்களை மாதிரி வீடு விடா போய் புறம் பேசிக்கிட்டா இருப்பாவ. ஆமா இவ வீடு விட போயே மாட்டா. இப்ப எதுக்கு இங்க வந்தியா பிறகு? நான் சும்மா கச்சுக்கும் மத்தியானம் கல்யாண வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போலாம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படிதான் எல்லாரும். என்னமோ நீ வீட்டையே பெரட்டி போட்டு வேலை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்க மாதிரி நான் தான் வீடு விட போற மாதிரியும் பேசியா? சேச்சே 2 பேரும் சண்டை விடாதியம்மா. ஆமா இவன் அந்த ஒரு டைலாக் வச்சுக்குவா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை விடாதியேன்னு. சரசக்கா பிள்ளையெல்லாம் கூட்டு வரையில எப்படி? ஆமா சின்ன பொண்ணு வாரம் கழுவோ லீவு வேற பத்தியா வாரன்னு சொல்லிட்டாலோ எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. பெரிய பிள்ளைல கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு அப்படிலாம் நினைக்காதீக்கா. அடுத்த வீட்டுக்கு போற வரைக்கும் அது நம்ம வீட்டு பிள்ளை. நம்ம எங்கனாலும் கூட்டிட்டு போலாம். போன வீட்டுல அவ எல்லா இடத்துக்கும் போவா. நமக்கு என்ன தெரியும்? அதுக்கு இல்ல சந்தி அவளையும் என்னமோ சொல்லிடுவாள்வளோன்னு பயமா இருக்கு. இவ கூட சேர்ந்த பிள்ளைல எல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு வருதுவலாம். சடங்கு கல்யாணம் எல்லாத்துக்கும் வருதுவலாம் போதுவலாம். பள்ளியிடத்துல வந்து சொல்லுதுவலாம். நான் தான் அவளோட பெரிய பிள்ளை ஆயிட்டீரே. இதுக்கு மேல மண்டபத்துக்குலாம் வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா அவள்வோ எங்க ஃப்ரெண்டு பிள்ளை எல்லாம் போத்தான் செய்து எங்களை நீ தான் கூட்டு போக மாட்டேங்க வைக்க மாட்டேக்கான்னு பேசிட்டு கிடந்தாள்வோ. அதுவும் போக ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா குழம்பு கறியில எடுத்துட்டு வான்னு சொல்லியாள்வோ. நமக்கு அது கூச்சமா இருக்கு பாத்துக்கோ. இந்த சின்னவளுக்கு கல்யாணம் வீட்டு ரசம்னா நல்லா பிடிக்கும். பெரியவளுக்கு பாயாசத்துல அப்பளம் போட்டு சாப்பிடணும்னா அது ரொம்ப பிடிக்கும்பா. இதெல்லாம் நம்ம வீட்டுல செஞ்சு கொடுத்தாலும் கல்யாண வீட்டுல சாப்பிடுற ருசி தான் தனியா இருக்கும் அவளுக்கு. அதான் சரி லீவு தான் இப்போ கூட்டிட்டு போமே அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதெல்லாம் கூட்டிட்டு வாங்கக்கா. எவ்வளவு என்னமோ சொன்னா சொல்லிட்டு போறாள்வோ. அதெல்லாம் நமக்கு இருக்கு. நமக்கு நம்ம பிள்ளைகள சந்தோஷம் தான் முக்கியம். உங்க கூட தானே கூட்டிட்டு வரியா? என்ன தனியாவா விடுதிய? அதானே அதெல்லாம் ஒருத்தி ஒண்ணும் சொல்ல மாட்டா. பிள்ளைல காணும் அடக்கம் இல்லாம இருக்கு. 2 பேரும் என்ன குளிச்சுட்டு தலையை காய வச்சுட்டு இருக்காள்வே. 12 மணிக்கு போனோம்னு சொன்னேன். 10:30கே 2 பேரும் குளிக்க போனால்வோ. 11 மணிக்கு தான் வெளியில வந்தால்வோ. அந்த தலையை காய வச்சுட்டு இருக்காள்வோ. இன்னும் 1/2 மணி நேரத்துல அன்னைக்கு ட்ரெஸ்ஸை போட்டு தலையை கட்டி கிளம்புவாள்வோ. பிள்ளைகளுக்கு எங்கேயாவது வெளியில போனோம்னா குசியா தான் இருக்கு. என்னக்கா நமக்கே அப்படித்தானே இருக்கு சின்ன பொண்ணு. வீட்லயே பொங்கி பொங்கி சாப்பிட்டு கிடக்கு. ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் வைங்க. நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணோமா போனோமா அழுங்காம குழுங்காம உட்காந்தோமா நமக்கு சாப்பாடு வச்சாங்களா நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோமா வீட்டுக்கு வந்தோமான்னு என்ன அழகா இருக்கு பத்தியா?
என்ன அந்த மொய் வைக்கதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா என்னக்கா வாசிலேயே எல்லாரும் கல்யாணம் வச்சா நல்லா இருக்கும், மொய் வைக்காம சும்மா சும்மா தின்னுட்டு வரதுக்கு நல்லா இருக்கும்னா. ஆமா சின்ன பொண்ணு, சரியா சொன்ன பாத்துக்கோ. கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறது எதுக்கு? எல்லாரோட ஆசீர்வாதமும் அந்த கல்யாணம் பண்ண பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் கிடைக்கணும்னு தானே. அப்படிங்கும் போது மொய்யெல்லாம் வைக்கண்டா, சும்மா வயிறார சாப்பிட்டுட்டு மணமக்களை வாழ்த்திட்டு போங்கன்னு மட்டும் சொல்லிட்டாவணும் வையேன். நம்ம வயிறார சாப்பிட்டுட்டு மொய்யெல்லாம் வைக்காம நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு வந்தோம் வையேன், அந்த பொண்ணு மாப்பிளையும் வருஷ காலமா அவ்வளோ சந்தோஷமா இருப்பாவோ. ஆனா அப்படி யாரும் செய்யறதே கிடையாது. எல்லாரும் மொய்ய வாங்கிட்டு தான் சோறு பொடியாவ. அது சரி, எல்லாமே வாசிலேயே பழக்க போய் கல்யாண வீட்டு சாப்பாடும் வாசிலேயே வேணும்னு நினைக்கிய. நான் மட்டுமா சொன்னேன், நீ தானே சொன்ன? ஏக்கா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்க்கா, நீங்க ஆத்மார்த்தமா சொன்னீங்க. உண்டெல்லாம் மனசு பேசுவாளா? எனக்கு நேரம் ஆகுது, நான் வீட்டுக்கு போறேன். சரிக்கா நான் ஆரம்பிக்கா. போகும்போது நீ ஒரு வார்த்தை சத்தம் கொடுக்க, நான் கிளம்பி இருப்பேன் வீட்டுல. சரிம்மா, போகும்போது சத்தம் கொடுக்க. என்ன சிலுப்பு சிலுப்பிட்டு போகுது நாலு முடி. ஏக்கா நீங்க கல்யாண வீட்டுக்கு எவ்வளவு மொய் வைக்க போறியா? நான் ஒரு 500 ரூபா வைக்கலாம்னு நினைக்கிறேன் சின்ன பொண்ணு. ஏம்க்கா 200 ரூபா போதாதான்? அவ வீட்டுல எங்க வீட்டு பிள்ளைல 2 பேரும் சடங்குமே 200 செஞ்சிருக்காவோ சின்ன பொண்ணு. நான் கூட 100 ரூபா போட்டு 500 ரூபா செய்ய போறேன். அப்படியா? நாலு முடி 500 ரூபா செய்ய போதோ? இல்ல, அவ 200 ரூபா தான் செய்ய போறோம்னு சொன்னா. பிறவி ஏம்க்கா 500 ரூபா கொடுத்திய? நான் எங்க சின்ன பொண்ணு கொடுத்தேன். ஏற்கனவே 500 ரூபாய் வாங்கிட்டு அவ தரையே மாட்டுக்கா. அதான் இந்த தடவை ரூபாயே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். அவ 200 ரூபா கேட்டாலா? நான் சொன்னேன் என்கிட்ட 200 ரூபா சில்லறையா இல்லையா, வேற யார்ட்டையாவது கேட்டு பாரு சாந்தி அப்படின்னு. அப்படியாக்கா அப்ப ரொம்ப நல்லதா போச்சு, 500 ரூபாயாவே தந்துருங்களேன் அப்படின்ட்டா. வேற என்ன செய்ய, கொடுத்துட்டேன் அந்த அன்னைக்கு வாங்கிட்டு போறா. நீங்க ஆரம்பத்திலேயே கண்டிஷனா இருக்கணும்க்கா. யார் என்ன கேட்டாலும் கொடுத்து கொடுத்து பழக்கம் வச்சுட்டீங்கன்னா இப்படித்தான் மொட்டை அடிக்க திரிவாளுவா. என்ன செய்ய, அக்கம் பக்கத்துல இருக்கவள்கிட்ட இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு அளவு மூஞ்சில முடிக்க நல்லா இருக்காதுன்னு பார்த்தா அவ ஒரே அடியா நீளிச்சு வாயாக்கிட்டு திரிதா. இந்த 1000 ரூபாய் என்னைக்கு வருமோ தெரியல. திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க. கேட்காம நீங்க வாட்டுக்கு அமைதியா இருந்தீங்கன்னா தரையே மாட்டா. உங்களை மாதிரி நல்லவளா இருந்தா இது ஒரு பிரச்சனை. ரூபாய் கொடுக்கல மட்டும் கொடுத்துருவிய, திரும்பி கேட்கறதுக்கு கூச்சப்படுவிய. அந்த கூச்சப்படுறதே அவளுக்கு சாதகமா போயிரும். கேட்காத வரைக்கும் நல்லதுன்னு அமைதியா இருந்துக்கிட்டு அழுவா. என்ன செய்ய, அப்படியே பழகிட்டு நமக்கு. எம்மா என்னடி கிளம்புமா, மணி 11 காலம் ஆயிட்டு. நீ இன்னும் குளிச்சு சேலையெல்லாம் மாத்தணும்ல. 12 மணிக்கு போனோம்னு சொல்லிட்டு இப்படி சவன் நடக்க உட்காந்துருக்க. ஏட்டி 12 மணிக்கு தானே போகணும். நான் 11:45 குளிச்சு கிளம்பினாலும் 10 நிமிஷத்துல கிளம்பிடும். நீங்க தான் 2 மணி நேரமா நீட்டுதிய. நீ இப்படிதான் சொல்லுவா. அடுத்து 12 மணிக்கு போறதுக்கு 12:30 ஆக்கிடுவா. சட்டுப்புட்டு கிளம்பி வா. காலையில வேற நான் சரியா சாப்பிடல. சீக்கிரம் எந்திரிச்சு வாமா. அவ வேற பிங்க் கலர் சுடிதாருக்கு ஷாலை காணணும்னு தேடிட்டு கிடக்கா. வந்து எடுத்து கொடு. இந்த வாரமிட்டி பாத்தியா சின்ன பொண்ணு, பள்ளியோடத்துக்கு 9 மணிக்கு போச்சுன்னா 9:30 கிளம்பி நிப்பாள்வே. கல்யாண வீடுகளுக்கு இப்படி எங்கேயும் போனா மட்டும் எப்படி கிளம்பி நிக்காத பாரு. பாவம்க்கா சின்ன பிள்ளைல அது ஒண்ணு வீட்டுக்குள்ளேயே தானே கிடக்குவோ. ஸ்கூலை விட்டா வீடு, வீடை விட்டா ஸ்கூலு. வேற எங்க கூட்டு போறியா, எங்க கூட்டு வாரிய? அதான் அதுவும் ஆர்வமா இருக்குவோ. சரி நீங்க கிளம்ப ஆரம்பிங்க. நானும் வீட்டுல போய் சேலையெல்லாம் மாத்திட்டு கிளம்புதேன். சரி சின்ன பொண்ணு. எம்மா கதவு திறந்துதான் இருக்கு, அழுத்தி தரேன். மர்மோளே, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் மர்மோளே, நானும் மாமாவும் வந்தோம். சரி கேதியா இருக்கியா? நீ ஏன் அப்படி படுத்து கிடக்க? நல்லா தான் இருக்கேன், சும்மா தான் படுத்திருந்தேன். நீ தான் அப்படி சொல்லுத, முகத்தை பார்த்தா வாடுனால இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். சரி வா, மாமா வந்திருக்கா, வந்து 2 வார்த்தை பேசுவா. சரி தெரிஞ்சு போங்க, நான் வாரேன். ஐயோ இந்த அத்தை வேற வந்துட்டாவளா, நிம்மதியாவே இருக்க விட மாட்டாவல. இவ வேற போன் போட்டதையும் எடுக்க மாட்டுக்காவோ, மெசேஜ் கூட பண்ண மாட்டுக்காவோ. யார்கிட்டையும் சொல்லி அழக்கூட முடியல. எட்டி மகா. என்னம்மா? எட்டி உங்க அத்தை வந்திருக்கா பாத்தியா? பார்த்தம்மா, வந்தாவோ. அப்படியா? அந்த மாமா வந்திருக்காவோ, அவளை பார்க்கல. வந்து வான்னு கேட்டு வந்து உட்காருவா. போமா, நான் வாரேன். சரி வாண்ண. என்னம்மா? ஏட்டி மத்தியானத்துக்கு எப்படி உங்க ஐயா நான்வெஜ் தான் எடுத்துட்டு வருவாரு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அப்பாட சொல்லுவேன். ஏதாவது ஒண்ணு எடுத்து வைமா, எனக்கு சாப்பாடை பத்தி யோசனையே இல்ல. ஏட்டி உனக்கு மீன் பொரிச்சா பிடிக்கும்ல, வாங்கிட்டு வர சொல்லட்டா? என்னத்தையா செய்யுமா. சரிப்பா. என்னம்மா? ஏட்டி ராத்திரிக்கு என்ன செய்யலாம்? ராத்திரிக்கு புரோட்டா அங்க சொல்லிருமா உங்க ஐயாவை? ஏம்மா என்னத்தையாவது செய்யுமா. ஏமா என்கிட்ட போட்டு உயிரை வாங்குதே? ஏட்டி உன்ட்ட ஒரு வார்த்தை கேப்பமேன்னு கேட்டேன். ஏம்மா எனக்கு சாப்பாடை பத்தின யோசனையே இல்லம்மா. என்னத்தையோ திங்கனா, இனி ஆளை விடு. ஒரு விவரத்துக்கு பதில் சொல்லியாட்டி, சாதாரண விஷயத்துக்கு கூட பதில் சொல்ல மாட்டுக்க. உன்னையெல்லாம் என்ன செய்ய? வீட்டு வேலை தான் செய்ய மாட்டேன்னா வீட்டுல ஒரு விஷயம் கேட்டாலுமா சொல்ல மாட்டேன். என்னதான் பிள்ளை வந்து சேர்ந்துதோ. நிம்மதியா ஆளை கூட நீதமில்ல இந்த வீட்டுல. ஆனா உன வந்து வந்து உயிர் எடுத்துட்டு போறா. கொஞ்சமாவது ஃபீல் பண்ண முடியாளா? ஏமா என்னமா என்ன செய்யணும்? எனக்கு இப்படி புளு புளுங்க. எடி என்ன சத்தமா கேக்கு? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஏமாட்டி இப்படி கணக்க வீட்டுக்கு ஒரு ஆள் வந்த நேரத்துல நான் வாரம்னு சொல்லும்லாமா, பிறகு புளுக்கு புளுக்குன்னு வந்து உயிர் எடுத்துட்டு கிடக்க. அந்த அண்ணனே ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. உங்க அத்தைக்காரியாச்சும் போய் தொலைய சொல்லு. அவ மாசம் மாசம் வந்துகிட்டு தான் கிடக்கா. அவ என்னன்னு போறா. அந்த மனுஷன் இப்பதான் வந்திருக்காரு. வந்து உன்னைய வாயால கேட்கவும் செஞ்சுட்டாரு. பிள்ளைய காணுமே என்ன செய்தா அப்படின்னு. இவ்வளவு தூரம் ஆன பிறகு ஒரு வார்த்தை வாங்க மாமான்னு கேட்டுட்டு வந்து இருக்கலாம்ல. அப்படி என்னட்டி உனக்கு இருமாப்புல இருக்க நீ? ஐயோ கடவுளே, வாரம்மா வாரேன்.
வந்து தொலை, இதுக்கப்புறமும் வராம இருந்தா நான் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன். கடவுளே, எத்தனை சோதனை வந்தாலும் இந்த அம்மையிட்ட மாட்டிட்டு முழிக்க சோதனைக்கு ஒரு முடிவே விடிவே கிடையாதா? ஏட்டி, நான் வந்துட்டேம்மா. என்ன பாடுபட்டியம்மா. வாங்க மாமா. ஏட்டி, மாமா வந்து இம்பிட்டு நேரம் ஆகுது, இவ்வளவு நேரம் கழிச்சா வருவேன். அப்படி என்ன டீ செஞ்சுக்கிட்டு இருந்த? விடுங்க பிள்ளை எதுவும் வேலையா இருந்திருப்பா. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்ல ஆச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. கவிதாலாம் நல்லா இருக்காளா? நல்லா இருக்காம்மா. கவிதா நான் யாருட்டி? எத்தே, அது என் தம்பி மவா. இங்க இருந்து மகா வந்தானா அவ கூட தான் விளையாண்டுகிட்டு இருப்பா. 2 பேரும் ஒன்னாதான் வயக்காட்டுக்கு அங்கங்கன்னு சுத்திட்டு வருவாளா. அதான் இத்தனை வருஷம் ஆகியும் அவளை ஞாபகம் வச்சிருக்கா. அவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது மருமோல. அப்படியே மருமோனே, உங்க தம்பி மோள கல்யாணம் ஆயிட்டோ? என்னத்த இப்படி கேக்கிய? 6 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனோம்ல. என்னம்மா மறந்துட்டியோ? நீ வரல, அண்ணே வந்தான் கல்யாணத்துக்கு. ஞாபகமே இல்லட்டி. நீ சொன்ன பிறகு அப்படி ஒரு பிள்ளை இருக்கதே எனக்கு நினைவுக்கு வருது. உனக்கு வயசு ஆவாவ என்னையவே மறந்துடுவ போல நீ. பாட்டி மாப்பிள்ள, உங்க தம்பி மவளை கூட உங்க அக்கா மவனுக்கு தானே கட்டிருக்கு? ஆமா மச்சான், கிட்டத்தட்ட உங்களே மாதிரிதான். அப்படியா? சொந்தத்துக்குள்ளதான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்களோ? ஆமா, எங்க அக்காவுக்கு தம்பி நாங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு எனக்கு மவனா போயிட்டானா, அதான் என் தம்பி மவளை எங்க அக்கா மவனுக்கு கட்டிருக்கிப்போம். நல்லது தானையா, சொந்த பந்தம் விட்டு போவது பாத்தீங்களா? உங்க அம்மைக்கு தான் இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப நானுமே அந்த சந்தோஷத்துலதான் இருக்கேன். என் பிள்ளைகள் இப்ப 2 ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் பண்ணிக்கிட்டுன்னு வைங்களேன். என் கண்ணுக்கு பிறகு கூட என் பிள்ளைகள் 2 ஒத்துமையா இருக்கும். அண்ணன் தங்கச்சி உறவு பிரியாம இருக்கும். அது எனக்கு ஒரு மன நிறைவு. சரி மகா, உட்காரம்மா. ஏன் நின்னுட்டே இருக்க? பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். வா மர்மல, வந்துங்க அத்தைட்டே இருவா. இருக்கட்டும், அம்மா கூப்பிட்ட மாதிரி இருந்தது. நம்ம என்னன்னு கேக்கேன். என் மருமலுக்கு எப்பவும் வெக்கம்தான். என்ன பிள்ளை முகத்துல ஒரு கலையே இல்லையனே, வாடுனால இருக்க. ஏன் அப்படி? அப்படிலாம் ஒண்ணு இல்லையம்மா, நல்லாதான் இருக்கா. அப்படியா? எனக்கு தான் அப்படி தெரியுதோ. பார்த்தாலே முகம் வாடுனால இருக்கா, ஒரு செழிப்பே இல்ல முகத்துல. ஆனா எப்பவும் என்ன பார்த்தாலும் சரி, என் அவனை பார்த்தாலும் சரி, உன் மாவா வெக்கப்பட்டு ஓடிடுதா. எனக்கு என்னமோ மகா ஓடுறத பார்த்தா உன்னைய பார்த்து வெக்கப்பட்டு ஓடுற மாதிரி தெரியல, உன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி தெரியுது. ஏன் தப்பிச்சு ஓட போறா? அம்மா, நீ பேச ஆரம்பிச்சா எப்ப முடிப்பன்னே தெரியாது. உன்கிட்ட மாட்டிட்டு முடிக்க வேண்டாமன்னு அந்த பிள்ளை ஓடுது. ஆமா, இவ கண்டாவோ. எங்க அண்ணன் பிள்ளைய பத்தி என்னை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிட்டோ. உங்க அண்ணன் பிள்ளையோ தம்பி பிள்ளையோ பார்க்கல, எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுச்சு. அது அம்மா சொன்னேன். என்னை பாருனே, என்னை எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்காவோ. ஏட்டி சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்லுதாவோ. பாருங்கத்தே, உங்க மாவா நான் என்ன சொன்னாலும் கோவப்படுதா. நீங்க அவளை ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கேல மர்மோன, பிற கோவப்படத்தானே செய்வா. சரி மாப்பிள்ள, மத்ததெல்லாம் இருக்கட்டும். கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம், என்ன ஏதுன்னு பேசுவோமா? இப்படி அதுக்குத்தானே வந்ததே. உங்க தங்கச்சி அதை சொல்லிதானே நீ கூப்பிட்டு வந்தா. பிற பேசாம என்னன்னு இருக்க? சரி, நான் அப்பாவா சொல்லிக்கிடுதேன். என்கிட்ட இருக்க எல்லாமே என் பிள்ளைக்கு தான். அப்படி இருந்தும் நீங்க என்ன செய்யணும் எதை செய்யணும் நீங்க ஒரு முறைக்கு சொன்னீங்கன்னா எல்லாமே பண்ணிடலாம். எப்படி நாமளா ஒண்ணும் கேட்க ஆள் இல்லப்பா. நீங்க சும்மா அப்படியே உங்க மவளை அனுப்பி வச்சாலும் எனக்கு ஓகே தான். என்னைய பொறுத்தளவுல என் மவனுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும், அது மட்டும்தான் நான் நினைச்சது. அவன்கிட்ட பேச்சு கொடுத்து பார்க்கல, அவனுக்கு மகாவை நல்லாவே பிடிச்சிருக்கு. எனக்கு அது ஒண்ணுதான் வேணும். நம்ம மவனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அமையணும் தான் நான் நினைச்சேன். அது அமைஞ்சிருச்சு. இதுக்கு மேல பேசக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல. இனிமே இன்னும் பேசுனா நீங்க அண்ணன் தங்கச்சி என்னும் பேசிக்கோங்க. என்ன செய்யா, மாப்பிள்ளை இப்படி சொல்லியாச்சு. நம்ம தான் இனிமே முடிவெடுக்கணும். என்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினைச்சிருக்க? என்ன ஒரு 2 வாரத்துல நிச்சயதார்த்தம் வச்சு அதுல இருந்து 2 நாள்ல கல்யாணம் வச்சிருவோம்னே. ஐயா, 2 வாரம் கழிச்சா வைக்க? ஏம்னே 1 மாசம் கழிச்சு வச்சுக்கிடுமா? இல்ல ஜெயா, இன்னையில இருந்து 5வது நாள் நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுட்டு அதுல இருந்து 2 நாள் கழிச்சு கல்யாணத்தை வச்சிருவோமே. என்ன அவ்வளவு சீக்கிரமா வைக்கவா? அதானே. என்ன மச்சான் ஜெட்டு வேகத்துல இருக்கீரு? அது அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. நல்ல விஷயத்த தள்ளி போட்டுட்டே போக வேண்டாம் பாத்தீங்களா. ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் ரொம்ப நாள் தள்ளி போயிருச்சு. அதான் கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுவோமேன்னு பாக்கேன். என்ன அப்படின்னாலும் ஒரே வாரத்துலங்கிறது ரொம்ப கம்மி நாள்னே. நம்ம எத்தனை சொந்த பந்தத்துக்கு போய் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு சிலர்லாம் நேர்ல போய் கூப்பிட்டாதானே மதிப்பா இருக்கும். அதுக்கெல்லாம் அந்த நாள் பத்தாதே. ஒரு மாசமாவது கேப் இருந்தா தானே எல்லா சொந்த பந்தத்தையும் கூப்பிட்டு கிராண்டா வைக்க முடியும். அதை பத்திலாம் கவலையே படாத ஜெயா. வண்டி எடுத்தோம்னா அப்படியே வரிசையா எல்லார் வீட்டுக்கும் போய் சொல்லிட்டு வந்துடலாம். நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம கல்யாணம் பண்றதுனால தனித்தனியா சொல்லுத வேலையும் இல்ல பத்தியா. உன் வீட்டாட்களுக்கு மட்டும் தான் நீ சொல்லணும். அடுத்து நானும் விஜயமா சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்துல இருக்க எல்லா வீட்டுக்கும் நாங்களே போய் சொல்லிட்டோம்னாலும் போதும். நீ தனியா போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. வரணும்னு நினைக்க ஆட்கள் நம்ம எப்படி கூப்பிட்டாலும் வருவோவோ. அதுக்கு இல்லனே, நம்மளே ஒத்தைக்கு ஒரு பிள்ளை தான் வச்சிருக்கோம். 2 வரும் கிராண்டா வச்சா நல்லா இருக்கும். உடனே எல்லாம் முடிச்சா நல்லா இருக்காதுல்லனே, அதுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் நாளைக்கே கல்யாணம் வச்சாலும் கிராண்டா எல்லாரையும் கூப்பிட்டு வைக்கலாம் ஜெயா. போன் பண்ணி கூப்பிட்டா கூட நம்ம சொந்தக்காரெல்லாம் உடனே வந்துருவோவோ. நீ ஏன் போட்டு இவ்வளவு டென்ஷன் ஆகுது? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுதே. சரிண்ணே, அப்போ உன் பாடு இன்னும் 4-5 நாள்ல நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு அதுல இருந்து 2 நாள்ல கல்யாணத்தை வச்சிருவோம். கடவுளே, எனக்கு கல்யாணம் வச்சு சுமூகமா முடிஞ்சது. இன்னும் 1 வாரத்துல வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு. விசையா, சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? பண்ணியாச்சுட்டா. எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஐயா செய்யா, 2 பேரும் சாப்பிடுவாங்க.
எப்படி கல்யாண பேச்சு பேசி மனசு நிறைஞ்சதோ அதே போல வயிறு நிறையட்டும். வாங்க. நீங்க போங்கத்த, நாங்க வரோம். சரியா, சீக்கிரம் வாங்க. ஜெயா, என்னங்க? நீ அந்த பிள்ளைகிட்ட கல்யாணத்துக்கு சம்மதமானு கேட்டியா? தனியா கேட்கணும் என்னங்க இருக்கு? அதான் எங்க அண்ணன், அண்ணன் பொண்டாட்டி, எங்க அம்மா எல்லாரும் தான் சொல்லிருப்பாவளா அவட்ட. இருந்தாலும் ஒரு வார்த்தை நீ கேளு அவட்ட, என் மவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமான்னு. ஏங்க அப்படி பேசிய? எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா படல ஜெயா. எதுக்கு இவ்வளவு தூரம் உங்க அண்ணன் அவசரப்படுதாரு கல்யாணம் வைக்க? அதான் சொன்னாம்லங்க, நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம், தள்ளிக்கிட்டே போகுது ரொம்ப நாள் கல்யாணம், அதான் சீக்கிரம் முடிக்கணுங்க கண்டின்னு சொன்னாம்லா. எனக்கு என்னமோ பெருசா ஓ சொல்றதுல நம்பிக்கை இல்ல, ஓ பேச்சும் சரியில்லை, அந்த பிள்ளை முகமும் அந்த அளவுக்கு செழிப்பா இல்ல. பிடிக்காத ரெண்டு பேரை சேர்த்து வச்சுட்டு கடைசி சங்கடப்படாம பாத்துக்கோ. ஏங்க அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம பிள்ளைய பார்த்தாலே அவ வெக்கப்பட்டு எப்படி ஓடுவா தெரியுமா? அவளுக்கு நம்ம மவனை நல்லா பிடிக்குங்க. நீயா மனக்கணக்கு போட்டு பேசாத, அந்த பிளேட்டை உடைச்சு பேசு. என் மவனை உனக்கு பிடிச்சிருக்கா, எங்க வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வரதுல உனக்கு இஷ்டமா, எல்லாமே கேட்டுட்டு முடிவெடு. சும்மா சொத்து பத்துங்கிறதுக்காண்டி என் மவன் வாழ்க்கையை நாசமாக்கன்னு நினைச்சிடாத சொல்லிட்டேன். என்ன பொறுத்தளவுல என் மவனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணா இருக்கணும், என் மவனை நல்லா பாத்துக்கிட்ட மாதிரி பொண்ணா இருக்கணுங்க மட்டும்தான் நான் நினைச்சது. நீ ஒருத்தி தான் சொத்து பத்துன்னு எல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. என்னங்க இப்படி பேசிய? நீங்க மட்டும்தான் உங்க மவன் மேல அக்கறையா இருக்க மாதிரியும் நான் என் பிள்ளைய பத்தி கவலையே படாத மாதிரி பேசிய. உனக்கும் அக்கறை இருக்குதான், நான் இல்லங்கல. ஆனா அந்த பிளேட்டை ஒரு வார்த்தை கேளு, எனக்கு என்னவோ மனசுக்கு உறுத்தலா இருக்கு. சரிங்க, அவ்வளவுதானே, நான் கேட்டுட்டே சொல்லுதேன். இப்ப வாங்க போய் சாப்பிடுவோம். மாறேன், சிரிச்ச மணிக்கு தானே இருக்காமட்டு மிளகா அரைக்கலாம்னு பாக்காத. என் மவன் கல்யாண விஷயம், இதுல மட்டும் ரிஸ்க் எடுக்காத பாத்துக்கோ. அப்படியெல்லாம் ஒன்னும் இருக்காதுங்க, வாங்க போவோம் சாப்பிடுவோம். நேராவது வயிறு பசிக்கி. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், காதுல வாங்கிட்டு அப்படியே விட்டுறாத. அந்த பிளேட்டை கேட்காம கல்யாணம் நடக்காது சொல்லிட்டேன். நான் கேட்கணும்னு சொல்லிட்டோம்லங்க, வாங்க போவோம். மாப்பிள்ள சாப்பிடுவாங்க ஐயா. அந்த வாரம் மச்சான், உங்க தங்கச்சிக்காரி தான் பேசிக்கிட்டே இருக்கா, விட மாட்டுக்கா. வா ஜெயா போவோம். சரியான வில்லை. அது எப்படிங்க ஆள்வளுக்கு முன்னாடி மட்டும் சிரிச்சுக்கிட்டு நல்ல மாதிரி நடிக்கிய, ஆள்வளு போனதுக்கு அப்புறம் வில்லன் கணக்கா வரிய? அது அப்படித்தான், எல்லா விஷயத்திலயும் இழிச்சுக்கிட்டே இருப்போம்னு நினைச்சியோ? என் மவன் விஷயத்திலயும் அப்படியே இருக்க முடியுமா? வா போய் சாப்பிடுவோம், பிற மறுபடி கூப்பிட்டுட்டே இருப்போம். இந்த ஆளு கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டே முடிய மாட்டேங்குது. ஏட்டி என்னம்மா? ஏட்டி சாப்பிடவா? எனக்கு ஒண்ணு வேண்டாம்மா. ஏட்டி யாமட்டி இப்படி இருக்க? கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருக்கலாம், அதை விட்டுட்டு உள்ள வந்து படுத்துக்கிடுதே. வியானுக்கு கெதி இல்லாம இருந்தாவது சரிங்களாம், நல்லா தானே இருக்க, பிறகு ஏன் உள்ள வந்து கிடக்க? நான் என்னன்னா இருக்கேன், உனக்கு என்ன? கத்தாதட்டி, அங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காவோ. உங்க ஆட்சிக்காரியும் உங்க அத்தைக்காரியும் உன்னையும் சேர்த்து சாப்பிட வர சொன்னாவோ. வா ஆளோட வந்து இப்போதைக்கு கொஞ்சோண்டு மட்டும் சாப்பிடு, பசி கேட்டாலும் பியாருக்கு கொஞ்சம் சாப்பிட்டு வந்து படுவா. இம்மா வேண்டான்னா விடுமா, ஏமா என்னைய கொடுமைப்படுத்துதே. எப்ப எவ்வளவு சாப்பிட கூப்பிட்டது ஒரு கொடுமையாட்டி? இந்த கொடுமையை நான் எங்க போய் ஆள? சரி அவ எதுக்கு இப்போ வந்திருக்காவோ? எவ்வளவு கேக்க? அதான் உன் நாத்தனார் வீட்டுக்காரரும். ஓ கல்யாண விஷயமா? இது கல்யாண விஷயமாவா? கல்யாணம்னா அவ குடும்பத்துல ஏதோ தம்பி மவளுக்கு கல்யாணமா, அதை சொல்லிட்டு போறதுக்கு வந்திருக்காரு. என்னம்மா உளருத? அவ தம்பி மவனா கவிதா தானே, அவளுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னவல்ல. ஐயோ அவசரத்துல வாய்க்கு வந்ததை உளறிட்டேனே. தம்பினா ஒரு தம்பி தான் இருப்பாவளோ ஊருக்குள்ள, சித்தி மாவன் பெரிய மாமாவன் இருக்க மாட்டாரா? அந்த வகையில தான் அவரோட தம்பி மவளுக்கு கல்யாணம்னு சொல்ல வந்திருக்காரு. அப்படியா? அப்படித்தான், பெரிய ஆளுக்குன்னா வருவாவோ போவோ, அதெல்லாம் ஏன் எதுக்குன்னாலும் உனக்கு எதுக்கு ஆராய்ச்சி? வந்து ஒரு பேருக்கு 4 வாய் சாப்பிட்டு வந்து படுத்து கொட்டி அரைக்கரண்டி சோர்விக்கேன் கொஞ்சோண்டு சாப்பிட்டு வந்து படுத்துக்கோ. என்ன நினைப்பாரு வெளியூர்ல இருந்து வந்த மனுஷன்? சரி வாரேன் போ, சீக்கிரம் வா. மறுபடியும் எனக்கு அழைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. பிள்ளையானது சொன்னோடி கேட்கும்னு கண்டிருக்கு, ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. அம்மா என்னத்தையோ மழுப்புதா. உண்மை என்னன்னு அப்பா கிட்ட கேட்டாதான் தெரியும். இவ எல்லாரும் ஊருக்கு போட்டோம், அதுக்கப்புறம் அப்பா கிட்ட கேட்போம்.